நேற்று பிற்பகல் பெய்த கனமழையால் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கை தொடர்ந்து இன்று காலை 8 மணி நிலவரப்படி மலாக்காவில் மொத்தம் 122 பேர் 3 தற்காலிக நிவாரண மையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். 2 குடும்பங்களைச் சேர்ந்த 12 பேர் தங்குவதற்காக நேற்று இரவு 11 மணி அளவில் மலாக்கா தென்னா மாவட்டத்தில் நிவாரண மையம் திறக்கப்பட்டதாக மாநில பேரிடர் மேலாண்மை குழு செயலாளர் கமாலுல் ஷியா முஸ்லிம் தெரிவித்தார். அலூர் கஜாவில் 25 குடும்பங்களைச் சேர்ந்த 72 பேர் துரியான் துங்காலில் உள்ள பள்ளியில் தங்க வைக்கப்பட்டனர். 7 குடும்பங்களைச் சேர்ந்த மேலும் 38 பேர் பாலாய் ரயா புக்கிட் பாலாயில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். கோலாலம்பூர் அனைத்துலக விமான நிலையத்தின் வரவேற்பு முகப்பில் துப்பாக்கிச் சூடு நடத்திய சந்தேக நபரை கண்டுபிடிக்க காவல்துறையினர் அவரின் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் நெருங்கிய நண்பர்களிடமிருந்து தகவல்களை சேகரித்து வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதுவரை சந்தேக நபரை கண்டுபிடிப்பதற்கான நடவடிக்கைகளை காவல்துறையினர் தீவிரமாக மேற்கொண்டு வருவதாக தேசிய காவல்துறை தலைவர் தான்ஸ்ரீ ரசாருடின் ஹுசேன் உறுதிப்படுத்தினார். ஹபீசுல் ஹவாரி என்ற அந்த நபர் சம்பவம் நடந்த இடத்தில் உள்ள பிரதான சாட்சியினால் ஏற்கனவே அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்நிலையில் சந்தேக நபர் அண்டை நாடுகளுக்கு தப்பிச் செல்லும் சாத்தியம் இருப்பதால் கண்காணிப்பு பலப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஏப்ரல் 4ஆம் தேதி முதல் 8 நாட்களில் வெப்பமான வானிலை அல்லது தீ எரிப்பு காரணமாக 232 திறந்தவெளி தீ சம்பவங்களை கிளந்தான் தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை பதிவு செய்துள்ளது. கடந்த ஜனவரி மாதம் தொடங்கி 4 மாதங்களில் ஒட்டுமொத்தமாக தீயணைப்பு பிரிவினருக்கு 752 திறந்தவெளி தீ சம்பவங்கள் பற்றிய அறிக்கைகள் கிடைத்துள்ளதாகவும் ஒப்பீட்டு அளவில் அதிக எண்ணிக்கையில் கடந்த ஆண்டு முழுவதும் கிளந்தானில் 814 திறந்தவெளி தீ சம்பவங்கள் பதிவாகி உள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. பகாங் பெந்தோங் செல்லும் சாலையின் அருகே கெந்தி ஹைலண்ட்ஸின் மலைப்பகுதியில் அடையாளம் தெரியாத சடலம் ஒன்று கண்டெடுக்கப்பட்டுள்ளது. கடந்த சனிக்கிழமை பிற்பகல் 3:40 மணி அளவில் பொதுமக்களிடமிருந்து கிடைக்கப்பெற்ற தகவலை அடிப்படையாக கொண்டு சடலம் கண்டுபிடிக்கப்பட்டதாக பெந்தோங் காவல்துறை தலைவர் ஜைகாம் ககார் தெரிவித்துள்ளார். உடல் பிரேத பரிசோதனைக்காக குவந்தானில் உள்ள மருத்துவமனைக்கு அனுப்பப்பட்டுள்ளது. கோலகுபுபாரு சட்டமன்ற இடைத்தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் பக்கத்தன் ஹரப்பான் சார்பில் போட்டியிடும் வேட்பாளர் யார் என்பதை வேட்புமனு தாக்கல் தினமான ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு முன்னர் அறிவிக்கப்படும் என்று ஸ்லாங்கூர் மாநில ஹராப்பான் தலைவர் டத்தோஸ்ரீ அமீருடின் ஷாரி தெரிவித்துள்ளார். ஏப்ரல் 27ஆம் தேதிக்கு 3 அல்லது 4 நாட்களுக்கு முன் வேட்பாளர் குறித்த அறிவிப்பு வெளியாகலாம். தற்போது வேட்பாளரை உறுதி செய்வது தொடர்பான மத்திய தலைமைத்துவத்தின் உறுதிப்படுத்தலுக்காக காத்திருப்பதையும் அமீனுடீன் சுட்டிக்காட்டினார். மேலும் இந்த இடைத்தேர்தலில் போட்டியிட ஜாசேகா பல வேட்பாளர் பெயர்களை சமர்ப்பித்துள்ளனர். மத்திய கிழக்கு நிதிச்சந்தை நெருக்கடி உட்பட மலேசியாவுக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து அரசாங்கம் அணுக்கமாக கண்காணித்து வருவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் தெரிவித்துள்ளார். நாட்டின் நிதி மற்றும் பொருளாதார நிலையை வலுப்படுத்த அரசாங்கம் விவேகமான முறையில் செயல்படுவதோடு இம்மாதிரியான நெருக்கடியினால் மலேசியாவுக்கு ஏற்படவுள்ள பாதிப்புகளையும் கவனத்தில் கொள்ளப்படும் என்றும் அவர் கூறினார். சிரியாவின் டமாஸ்கஸில் உள்ள ஈரானிய துணை தூதரகம் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட காட்டு மிராண்டித்தனமான தாக்குதலுக்கு பதிலடியாக ஈரான் தாக்குதலை தொடுத்துள்ளது. ஈரானிய தூதரகம் மீது இஸ்ரேல் மேற்கொண்ட தாக்குதல் அனைத்துலக சட்டங்களை அப்பட்டமாக மீறிய செயல் என்று அன்வார் குறிப்பிட்டார். உலகின் அமைதி மற்றும் நலனை கருத்தில் கொண்டு மத்திய கிழக்கில் அதிகரித்து வரும் பதற்றத்தை தணிப்பதற்கு அனைத்து தரப்பினரும் தங்கள் பங்கினை ஆற்ற வேண்டும் என்று மலேசியா கருதுவதாக அன்வார் நினைவுறுத்தினார். அண்மையில் சிரியா டமாஸ்கஸில் ஈரானிய தூதரக அதிகாரிகள் மீது நடத்தப்பட்ட தாக்குதலில் 2 மூத்த அரசு அதிகாரிகள் உட்பட 18 அப்பாவி உயிர்கள் பலியாகினர். இதனை இஸ்ரேல் செய்த மற்றொரு போர் குற்றமாகவே பார்க்க வேண்டும் என்று PKR இளைஞர் பிரிவு தெரிவித்துள்ளது. சிரியா மற்றும் பாலஸ்தீனத்திற்கு எதிராக இஸ்ரேலின் இந்த தாக்குதல்களுக்கு எதிராக சர்வதேச சமூகங்கள், குறிப்பாக அமெரிக்கா மற்றும் அதன் நட்பு நாடுகளிடமிருந்து சரியான பதிலை தாங்கள் எதிர்பார்ப்பதாக ஒரு அறிக்கையில் PKR இளைஞர் பிரிவு தெரிவித்துள்ளது. இஸ்ரேலின் தொடர்ச்சியான அப்பட்டமான போர் குற்றங்கள் பொறுப்பு கூறலை கோருகின்றன.
அதே நேரத்தில் அமெரிக்கா மற்றும் சர்வதேச சமூகத்தின் மௌனமும் செயலற்ற தன்மையும் கவலை அளிப்பதாக உள்ளது என்று அந்த அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. சரவாக்கின் பாரியோவில் உள்ள கம்போங் பா உமோரில் நேற்று அதிகாலை மூலு சட்டமன்ற உறுப்பினர் கராவத் காலாவின் வீடு தீயில் எரிந்து நாசமானது. பாரியோவின் 20 அதிகாரிகள், இராணுவ வீரர்கள் மற்றும் கிராமவாசிகள் தீயை அணைக்க போராடினர். கராவத் காலா உட்பட வீட்டில் இருந்த மற்றவர்களும் பாதுகாப்பாக இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. கராவத் காலா சரவா தொழிலாளர் குடியேற்றம் மற்றும் திட்ட கண்காணிப்புத்துறை துணை அமைச்சர் என்பது குறிப்பிடத்தக்கது. ஈப்போ கெரேக்கில் குழாய் பராமரிப்பு பணியில் ஈடுபட்டிருந்த தொழிலாளி ஒருவர் 30 மீட்டர் ஆழமுள்ள பள்ளத்தில் விழுந்தார். இதில் அவருக்கு முதுகு பகுதியில் காயம் ஏற்பட்டது. 38 வயதான சம்பந்தப்பட்ட ஆடவர் பின்தாங் ஹிஜாவ் ஓய்வு மற்றும் பொழுதுபோக்கு பகுதிக்கு அருகே சாலையோரத்தில் பணிபுரிந்து கொண்டிருந்த போது தவறி விழுந்ததாக பேரா தீயணைப்பு மற்றும் மீட்புத்துறை இயக்குனர் சயானி சைடான் தெரிவித்தார். ரவு உலுகாலி பகுதியில் ஏற்பட்ட விபத்தில் 23 வயது பல்கலைக்கழக மாணவர் ஒருவர் உயிரிழந்தார். அதிகாலை 1 மணிக்கு இச்சம்பவம் நிகழ்ந்துள்ளது. கட்டுப்பாட்டை இழந்த சம்பந்தப்பட்டவரின் வாகனம் சாலையில் உள்ள மின் கம்பத்தில் மோதியதால் வாகனம் தீப்பிடித்தது. இதனால் காரில் சிக்கிக்கொண்ட அந்த ஆடவர் தீயில் கருகி மாண்டதாக ரவூப் மாவட்ட காவல்துறை ஆணையர் முகமது ஷாரில் அப்துல் ரஹ்மான் தெரிவித்துள்ளார். மேலும் விபத்துக்குள்ளான இருவர் ரவூப் அரசு பொது மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வருவதாகவும் அவர்களின் சிகிச்சைக்கு பின்னர் விசாரணை தொடரும் என்றும் அவர் தெரிவித்தார். மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ் மலர் நாளிதழை பாருங்கள். எங்களோடு இணைந்திருக்க மலர் டிவியை பதிவு செய்து கொள்ளுங்கள். உறவுகள் மகிழ்ந்திட விருப்பம் மற்றும் பகிர்வு சேவையை சொடுக்கிடுங்கள்.